Hello students, welcome back to the social class 6, Civic chapter 6, Rural Administration. Okay, last video we have discussed about who is Panchayat Raj and what are the roles for Panchayat Raj. Okay, right now we are going to discuss about rural administration. Okay, let's see, there are more than 6 lakh villages in India. Taking care of their needs for water, electricity, road connections is not a small task. In addition to this, land records have to be maintained and conflicts to needed to them dealt with a large machinery is a place to deal with all this. In this chapter, we will look at the work of two rural administrative officers in some detail. Okay. ஸோ இப்போ லாஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் லெசனில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இப்போ நம்மளோட இந்தியாவில் 6 lakh வில்லேஜஸ் இருக்குது. ஓகேவா, இந்த வில்லேஜ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் இந்த வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய பிஎம் அவங்க மட்டும்தான் வந்து இதை டேக் ஓவர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்குது. ஓகேவா, அது சிஎம், தென் இங்கே வில்லேஜ் இது வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். தென் இங்கே சிஎம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இப்போ வில்லேஜ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க இல்லையா, பஞ்சாயத்து ராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்கள என்னன்னு சொல்லுவோம், இவங்களுடைய கண்ட்ரோல் என்ன அப்படின்னாக்கா லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒன்று பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம பஞ்சாயத்து ராஜ் லெசன் பர்டிகுலராக பஞ்சாயத்து ராஜ் லெசனில் பார்த்துருப்போம். இந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்கார் இல்லையா, இவருக்குன்னு என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குது அந்த வில்லேஜில் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அவங்களுடைய ரோட் ஃபெசிலிட்டி அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் த வாட்டர் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கட்டாயத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்கா பஞ்சாயத்து ராஜ் தான். ஓகேவா, இப்போ இந்த வில்லேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லேண்ட் ரெக்கார்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரெக்கார்ட்லாம் வந்து யார் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா, நம்ம வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 2 வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா, அப்போ அந்த லேண்ட் ரெக்கார்டை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி. ஓகேவா, ஓகே, லெட்ஸ் see. A Kora in the village. Mohan is a farmer. His family owns a small agriculture field which they have been farming for many years. Next to his field, the Raghu's land which is separated from his by a small boundary called the bund. அதாவது ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜில் ஒரு 2 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, மோகன் அப்படின்றது யார் அப்படின்னா ஒரு ஃபார்மர். அவருக்குன்னு என்ன அப்படின்னாக்கா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லேண்ட் இல்லாட்டாலும் ஒரு சின்ன லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் காலம் காலமாக, அதாவது அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய அப்பா, அதுக்கடுத்தது மோகன், இந்த மாதிரி வந்து காலங்காலமாக வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு வராங்க. ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னாக்கா மோகனுடைய லேண்டு. இவருடைய லேண்டுக்கு பக்கத்தில் யாருடைய லேண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரகு. ஓகேவா, அவருடைய லேண்ட் இருக்குது. இப்போது இந்த லேண்டை வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாண்ட் பவுண்டரின்னு சொல்லுவாங்க, வரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது. ஸோ 2 லேண்ட். ஓகேவா, த நெக்ஸ்ட் one morning Mohan noticed that Raghu had shifted the bund by the few feet. By doing so, he had managed to take over some of Mohan's land and increased the size of his own field. Mohan was angry but also a little frightened. Raghu's family owned many fields and besides his uncle was also serpent of the village, but even so he plucked up the courage and went to Raghu's house. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மோகன் இருக்காங்க இல்லையா, மோகனுடைய லேண்டுக்கு பக்கத்தில் யாருடைய லேண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம், ரகுடைய லேண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ மார்னிங் மோகன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீல்டை போயிட்டு விசிட் பண்ணும்போது இந்த ரகு இந்த பண்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மோகனுடைய லேண்ட் சைடு தள்ளி வச்சுட்டாங்க. ஓகேவா, ஸோ தள்ளி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரகுடைய லேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், மோகனுடைய லேண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, ஸோ இதை பார்த்த உடனே யாருக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னாக்கா மோகனுக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன அப்படின்னா எனக்குன்னு இருந்த அந்த கொஞ்சம் லேண்டு அதுலேயுமே வந்து அந்த பண்டை தள்ளி தள்ளி வச்சு அவருடைய லேண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கோவம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரகு எந்த ஒரு தைரியத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வில்லேஜுடைய சர்பஞ்ச் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வார்டு மெம்பர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரகுடைய அங்கிள். ஓகேவா, ஸோ என்ன வந்தாலும் என்னுடைய அங்கிள் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் இவன் எல்லா ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ மோகன் என்ன பண்ணுறான், ஸோ என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் போயிட்டு அவங்க வீட்டில் பார்த்து கேட்டுட்டு வரேன். ரகு வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்னுடைய லேண்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்கறதுக்காக ரகுடைய வீட்டை நோக்கி யார் போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா மோகன் போயிட்டுருக்காங்க. ஓகேவா, தென்
A heated argument followed. Raghu refused to accept that he had moved to the band. He called one of his helpers and they began shouting at Mohan and they beating him up. The neighbors heard the common of the rushed to the spot where Mohan was being beaten up. They took him away. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோகன் போயிட்டு ரொம்ப அதாவது குவாரல் அப்படின்னு பார்க்கும்போது சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு ஹீட் ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. ஓகேவா, ஸோ இல்லை நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி ரகு ரெஃப்யூஸ் பண்ணி பேசிட்டே இருக்காரு. மோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை நான் இப்போ தான் என்னுடைய ஃபீல்டில் போய் பார்த்துட்டு வந்தேன், நீங்கள் அந்த பண்ட்டை வந்து தள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரகு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவனுடைய ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவனோட லேண்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ அவங்க யாருக்கு ஃபேவராக இருப்பாங்க, ரகுக்கு ஃபேவராக தான் இருப்பாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவனும் அவனுடைய ஹெல்ப்பர்ஸும் சேர்ந்து யாரை வந்து அடிச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோகன் அடிச்சிடுறாங்க, ரொம்ப ஹெவியாக அடிச்சிடுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த நியூஸ் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு பார்த்தோன்னா மோகனுடைய அவங்களுடைய ஆட்களுக்கு தெரிய போகும்போது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்பாட்க்கு போயிட்டு மோகனை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஓகே, தென் he was badly hurt on his head and hand. He was given first aid by one of his neighbor. His friend who also ran to the village post office suggested that they go to local police station and fill the report. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்பாட்லேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஓகேவா, ஸோ மோகனுக்கு வந்து ரொம்ப அடிபட்டிருக்கும். ஓகேவா, ஸோ அவருடைய ஹெட் அண்ட் ஹேண்ட்லலாம் ரொம்ப அடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து இன்ஜுரி அதிகமாக இருக்கும். ஸோ இவருடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜுடைய போஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மோகனுடைய ஃப்ரெண்டு. ஓகேவா, ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளாலே வந்து சால்வ் பண்ண முடியாது, பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வரலாம், அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறா அப்படின்னாக்கா மோகனுடைய ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் அதர் வேர் டவுட்ஃபுல் if this was a good waste a lot of money and nothing would come out of it. Some people said that Raghu's family would have already கனெக்டட் டு த போலீஸ் ஸ்டேஷன். ஸோ ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோகனுடைய ஃப்ரெண்டு ஒரு சிலவங்க சொல்கிறாங்க இல்லை நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலிமா எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி ரகுடைய ஃபேமிலி வந்து இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அது கூட கொஞ்சம் கனெக்டடாக தான் இருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு நமக்கு ஃபேவராக இருக்காது, ரகுக்கு தான் ஃபேவராக இருக்கும், அதனால் நம்ம வந்து நிறைய மணி தான் நமக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பர்சன் சொல்கிறார். ஓகேவா, தென் ஆஃப்டர் மச் டிஸ்கஷன் it was decided that Mohan would go to the police station along with some of the neighbors who had seen the incident. ஸோ என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. ஒரு சிலவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த டிஸ்கஷனுக்குலாம் போனதுக்கப்புறம் ஆஃப்டர் மோகன் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி நான் போய் ப்ராப்பராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ இவரும் போகிறாரு, இவருக்கு கூட அவரோட நெய்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவர் அடித்ததை பார்த்துருப்பாங்க இல்லையா, இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பார்த்த மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார். ஓகேவா, தென் ஏரியா ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன், அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ போலீஸ் ஒரு ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த மெயின் டிஸ்ட்ரிக்ட் தான் என்ன அப்படின்னாக்கா மெயின் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னும் போது அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே ஒரு சில வில்லேஜ்லாம் வரும், ஒரு வில்லேஜ் மட்டும் அடாப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, மோர் தென் ஒன் வில்லேஜ் வரும். ஓகேவா, அதுதான் என்ன சொல்கிறாங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் on the way to the police station, one of the neighbor asked, why don't we spend some more money and go to the main police station in the town? ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வழியிலே ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி லோக்கல் அதாவது டவுனில் இருக்கக்கூடிய மெயின் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, தென் இட் இஸ் நாட் a question for money, we can register the case only in the police station because our village claims it is area of work, explained மோகன். ஸோ மோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து மணி செலவாகணும் அப்படின்றத பற்றி நம்ம கொஷின் கிடையாது, எவ்வளோ மணி வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனால் நம்மளுடைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா, இப்போது நம்ம ஏரியாவுக்கு கீழே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நம்ம அங்கே தான் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா மோகன் சொல்கிறான். ஓகேவா, தென் எவ்ரி போலீஸ் ஸ்டேஷன் ஹேஸ் அன் ஏரியா தட் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் all persons in that area can
report case or inform the police about any theft, accident, injury, fight, etc. It is the responsibility of the police of that stations to enquire and investigate and take action on the cases within its area. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா வில்லேஜுக்குமே ஒரு ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ஓகேவா? ஸோ அங்கே தான் நம்ம போய் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய கேஸை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்னென்னதுக்கெலாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அந்த ஏரியாவில் ஏதாவது தீஃப் வந்துட்டாங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு, தென் இன்ஜுரி, அங்கே ஏதாவது ஒரு ஃபைட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபைட் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு நம்ம போயிட்டு எங்கே தான் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணணும், ஓகேவா? லைக் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நேராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ ரியலாகவே வந்து என்ன தான் நடந்திருக்கு அப்படின்றத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது இந்த போலீஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் the work at the police station. ஸோ அதாவது போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தோம், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம், ஓகேவா? தென் when they reached the police station, Mohan went to the person in charge, station house officer or SHO, and told him what happened. He also said he wanted to give the complaint in writing. The SHO rudely brushed him and aside, saying that he couldn't bother to waste his time and writing down minor complaints and then investigating them. Mohan showed him his injuries, but he SHO did not believe him. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் என்டர் ஆகும்போதே அங்கே நிறைய ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் சொல்கிறோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதுறது தான் யார் அப்படின்னாக்கா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் ஃபார்ம் இஸ் HHO அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? SHO அவருடைய ஒர்க் என்ன அப்படின்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் அதை வந்து தீவிரமாக வந்து விசாரித்து ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிட்டன் ஃபார்மில் எழுதணும், ஓகேவா? அதுதான் அவருடைய ஒர்க், ஓகேவா? ஸோ மோகன் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அந்த SHO வந்து ரொம்ப ரூடாக பேசுகிறாரு. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தோன்னா மோகன் கிட்ட, ஓகேவா? ஸோ நீ வந்து தள்ளி போவேன், என்னால் வந்து கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா மோகன் அவங்க நம்பலை, ஓகேவா? ஸோ மோகன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவனுடைய ஹெட்லேயும் அவனுடைய ஹேண்டில் இந்த இன்ஜுரிஸ்லாம் எடுத்து காமிக்கிறான். இங்கே பாருங்கள், ரகு அப்படின்ற ஒரு பர்சன் வந்து என்னை அடித்து இந்த அளவுக்கு எனக்கு இன்ஜுரிஸ் ஆகிருக்கு, இதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஆனால் எவ்வளோ தான் இவன் சொன்னாலுமே வந்து அந்த SHO வந்து இவரை நம்பவே இல்லை, ஓகேவா? தென் மோகன் வாஸ் puzzled and did not know what to do. He was not sure why his complaints was not being recorded. He went and called his neighbors into the office. They argued strongly that Mohan had been beaten up in front of them and had they not accused him, he would have been injured very seriously, ஓகேவா? தென் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனுக்குன்னு இருந்த ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆறுதல் மட்டும்தான், ஓகேவா? இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான், அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கம்ப்ளைண்ட் வந்து எழுத மாட்டேன்றாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ இது இப்படியே விட்டுக்கிட்டு போயிருந்தோம் அப்படின்னாக்கா அட்லாஸ்ட் நம்மளோட லேண்டு கூட அவங்க எடுத்துப்பாங்க, நமக்குன்னு எந்த ஒரு ஃபீல்டுமே இருக்காது, ஓகேவா? ஸோ இது எப்படியாவது வந்து சால்வ் பண்ணியும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெக் பண்ணி கேட்டிருக்கான். சார் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, எனக்கு கொஞ்சம் பிலீவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான், ஓகேவா? ஸோ ஆனால் இந்த SHO வந்து கேஸ் எழுத வந்து மறுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா இந்த மோகன் போயிட்டு அவருடைய நெய்பர்ஸ், ஓகேவா? ஸோ அந்த இன்சிடெண்ட்டை பார்த்த பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் போய் கூப்பிட்டுக்கிட்டு ஆஃபீஸ் உள்ளே என்டர் ஆகிட்டார், ஓகேவா? ஸோ இப்போ அங்கே வந்து அவங்களுடைய நெய்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம் சார், இந்த மாதிரி வந்து மோகனுடைய லேண்டுக்கு பக்கத்தில் வந்து ரகுக்கு லேண்ட் இருக்குது. ஸோ அந்த பண்ட்டை வந்து தள்ளி வச்சுக்கிட்டே வந்தாங்க. மோகன் போய் கேட்கும்போது அவரை வந்து ரொம்ப வந்து ஹாஷாக வந்து பீட் பண்ணியிருக்காங்க, அதில் அடிப்பட்டது தான் இந்த இன்ஜுரிஸ்லாம் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க, ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், they instead that the case be registered. Finally the officer agreed that he asked Mohan to write down his complaints and also told the people that he would send a constable the next day and to investigate the incident. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த
ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த எஸ்ஹெச்ஓ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஓகே மோகன் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுங்க, நாளைக்கு நான் ஒரு கான்ஸ்டபிளை வந்து உங்களுடைய ஏரியாவுக்கு அனுப்பிச்சி விடுறேன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வருவார். அதாவது இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்தது, ஸோ யார் மேலே வந்து ஃபால்ட் இருக்குது, ஸோ அப்படின்றத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, எஸ்ஹெச்ஓ சொல்கிறார். ஓகே, தென் இப்போ அந்த கான்ஸ்டபிள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அந்த வில்லேஜில் வந்து இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், ஸோ we have discussed about some small story, a quarrel in the village, the quarrel between the Mohan and the Raghu. ஓகேவா? Then secondly we have discussed about area of the police station. Then lastly we have discussed about the work at the police station. Okay, okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.